அப்படி தப்பு யார் மேலன்னு சொல்ல முடியாது செல்வம். விஜய் கிட்ட கேட்டா தனத்து மேலதான் தப்புன்னு சொல்றா. தனத்து கிட்ட கேட்டா விஜய்க்கு ரொம்ப திமிரேறி போச்சு, அவ மேலதான் தப்புன்னு சொல்றா. இந்த விவரம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது லீலா ரவி குழந்தைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதான். அதுல சரோ, விஜய் கிட்ட கேட்டா தனத்து மேல தப்பு, தனத்து கிட்ட கேட்டா விஜய் மேல தப்புன்னு சொன்னான்னு சொன்னியே, இந்த விவரம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்ப இவங்க கிட்ட எல்லாம் பேசின? நான் ஃபோன் பண்ணிருந்தேங்க. நீ எதுக்கு ஃபோன் பண்ண? உனக்கு தேவையா? அது வந்து சரோ, ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு. இல்லைங்க, லீலா கிட்ட இருந்து ஓரளவுக்கு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேங்க. சரோ, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஃபோன் பண்றது, தலையிடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ ஃபோன் பண்ண, என்ன நடந்துச்சு? அப்படி இல்லைண்ணே, கூட பிறந்தவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைனா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஒரு ஆவல் இருக்காதா? செல்வம், உனக்கு தெரியாதுடா, அந்த தனம் யார் என்னன்னெல்லாம் பார்க்க மாட்டா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லிடுவா. இதெல்லாம் நமக்கு தேவையா? சரிங்க, இனிமே நான் பேச மாட்டேன், விட்டுடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கோபிக்கு விவரம் பத்தாது. சொந்தக்காரங்களை பிஸ்னஸ்ல சேர்த்துக்கிறது தப்பு. சொந்தக்காரங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்கிறதே தப்புன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ்ல வேற சேர்த்துக்கிட்டா இப்படிதான் முடியும். ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ யோசிச்சு பாரு செல்வம், கோபி போஸுக்கு பதிலாக வேற யாரையாவது வேலைக்கு வச்சிருந்தாருன்னு வச்சுக்க, செல்யூட் அடிச்சுட்டு வேலை பார்த்துருப்பான். ஒரு லீவ் கேட்கறதுக்கு 1000 தடவை யோசிச்சிருப்பான். அவன் லெவல் அவனுக்கு தெரியும்ல. எல்லாத்துக்கும் மேல அவன் பொண்டாட்டி அனாவசியமா எதுலயும் தலையிட்டு இருக்க மாட்டான். சொந்தக்காரங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்ம சாதாரணமா பேசுற பேச்சு எல்லாமே தப்பா தான் தெரியும். இதுல தனத்து மாதிரி யாருங்க பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான். அப்படி பார்த்தா மாணிக்க மாமா சிவசாமி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தனியா தொழில் ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவர் விஷயத்துல மாமா இப்படி எல்லாம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? ஏங்க, கோபி கிட்ட இருந்து தொழிலை கத்துக்கிட்டு போஸ் மாமா அவருக்கு எதிராவே அதே தொழிலை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சரின்னு படுதா இல்ல தப்புன்னு படுதா? இதுல சரி தப்பு சொல்றதுக்கு நம்ம யாரு? என்ன பொறுத்த வரைக்கும் கோபி பண்ணது தப்பு. சொந்தக்காரங்களை பிசினஸ்ல சேர்க்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லங்க, நான் கேக்குறது அது இல்ல. கோபி கிட்ட இருந்து தொழிலை கத்துக்கிட்டு அவருக்கு எதிராவே அதே தொழிலை ஆரம்பிச்சா அது கோபியை தானே பாதிக்கும். அது போஸ் மாமா கோபிக்கு பண்ற துரோகம் மாதிரி தெரியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்மெண்ட் தொழில கோபிக்கு ஏகா போகாம பட்டா எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? தொழில இதெல்லாம் சகஜம்தான். சொந்த பந்தம் தாட்சியம் எல்லாம் பார்க்க முடியாது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்ட் தான். மாமா சாப்பிடுவாங்க. எனக்கு வேண்டாம். இதை பாருங்க மாமா, என் மேல ஏதாச்சும் கோவம் இருந்ததுன்னா என்ன 4 அடி அடிச்சிருங்க. அதுக்காக வயிற்று காயப்படாதீங்க. வாங்க. எனக்கு பசிக்கலடி. சாப்பாடு மேல கோவம் காட்டாதீங்க மாமா. வாங்க. ஏய் சொல்ல. வாங்கங்கறல. சும்மா அட பிடிச்சிட்டு. வாங்க. உட்காருங்க. ஏய் நான் போட்டு சாப்பிட்டு நிறுத்து. ஒண்ணும் தேவையில்லை, நான் போட்டு. சும்மா இருங்க. போதும்.
என்னக்கா இங்கேயே உட்காந்துட்ட? நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணி எடு. பவானி மாமா. அது ஊறுகாய் எடுத்துட்டு வாமா. ஆ. அப்பா சாப்பிட வாங்கப்பா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்களாம் சாப்பிடுங்க. என்னப்பா டைம் ஆகுதுல, வாங்கப்பா சாப்பிடலாம். ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிடுதுங்க. நான் எந்த மூலையில் உட்காந்து சாப்பிடுறது? ஏம்மா, நம்ம வீடு இந்த மாதிரி இருந்து என்னைக்காவது பார்த்துருக்கிறியா? இத்தனை வருஷத்துல என்னோட குழந்தைங்கள ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம தனித்தனியா சாப்பிடுறது இன்னைக்குதான் பாக்குறேன். அப்பா இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கறதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கணும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. பேசாம தானே இருக்கிறேன். நடக்கிறதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு பேசாம தானே இருக்கிறேன். அப்பா இவ்வளவு வருத்தத்தோட நீங்க சாப்பிடாமயே இருந்துருவீங்க. நீங்க தயவு செஞ்சு வாங்கப்பா, வந்து முதல்ல சாப்பிடுங்கப்பா. கவலையே படாத, கண்டிப்பா சாப்பிடுவேன். அப்பா எங்க சாப்பிடாம பட்டினி கிடப்பாரோன்னு கவலைப்படாத, நான் நிச்சயமா சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? ஏன்பா? அப்பதான் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு இந்த கட்டைக்கு தெம்பு இருக்கு. உன்னை கரை சேர்க்க வேணாமா? அப்பா ஆமாமா, 4 பொண்ணுகளை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையில முக்காவாசி பொறுப்பு தீர்ந்து போயிடுச்சுன்னு தெம்புல இருந்தேன். இப்பதானே புரியுது இன்னொரு பெரிய பொறுப்பு இன்னும் பாக்கி இருக்குதுன்னு. அதான் உன்னோட வாழ்க்கை. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், 4 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்படி ஏதாவது திடீர்னு நான் கண்ணை மூடிட்டா என் பவானி பொண்ணை பாத்துக்கிறதுக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு மருமக இருக்கிறான்னு. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனிமே நான் யாரையும் நம்ப தேறேன். என் பவானி குட்டிய நானே கூட இருந்து காபந்து பண்ண போறேன். உனக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் கண்ண மூடுவேன். அப்பா அல்லாதே தைரியமா இருக்கணும். உன் மனசை பலவீனப்படுத்துறதுக்கான அதெல்லாம் சொல்லல. நீ வளர்ந்துட்டே இல்ல, நிலைமையை புரிஞ்சுக்கணும். மனசை தைரியமா கல்லாக்கிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். உனக்கு என்னப்பா? அழாத அழாத. அப்பா சாப்பிடணும் விட்டு தானே உன் கையால பசங்க புரிய சாப்பிட்டுமா? வரண்டா, சாப்பிடுற, நல்லா சாப்பிடு. எந்திரி, வா வா. கோபி, அப்பா ஏன் இவ்வளோ லேட்டு? ஏகப்பட்ட வேலையா? வேலையும் ஜாஸ்திப்பா, அதோட அலைச்சலும் ஜாஸ்தி. சாப்பிட்டே இல்லையாப்பா?
சாப்பிடலப்பா. ஒருவேளை அக்கா சாப்பாடு கொண்டு வந்தா வேஸ்ட் ஆயிருமேன்ட்டு வந்துட்டேன். தம்பி நான் காலையில் தப்பா சொல்லிட்டேன்ப்பா. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு கேட்டேன்ல, நாளைக்கு இல்லை எத்தனை மணி நேரத்துக்குன்னு கேட்டிருக்கணும். எல்லாம் அதாவது அடுப்பு மூடிட்டு போய் படுத்து தூங்கிடுச்சுங்க. இந்த பாருப்பா, அக்கறைங்கிறது அடிமனசுல இருந்து வரணும். தாய் தன் பிள்ளை கிட்ட காட்டுற மாதிரி, தாரம் தன் கணவன் கிட்ட காட்டுற மாதிரி, நீ இந்த குடும்பத்துக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கணும். அப்பதான் கவனிப்புகள் இருக்கும். உன்னை இந்த வீட்டுல விருந்தாளி மாதிரி விழுந்து 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 கவனிச்சாங்க. 3 வேளைக்கும் 3 விதமான கறிகாயோட சாப்பாடு போட்டாங்க. இன்னொரு நாளைக்கு ஏலம் போட்டாலும் காஃபி கொடுக்க மாட்டாங்க. இதான் நம்ம வீட்டோட வேஷங்கள். ஏற்கனவே ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேன்ப்பா. இதுல பசி வேற, வயிறுப்பா குளுகுளுன்னு இருக்கு. கவலைப்படாத, உங்க அப்பா கொஞ்சம் முன் யோசனை உள்ளவன். அதனாலதான் சாயந்தரமே போய் நான் தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம மாதிரி ஆளுங்களுக்காக தான் இப்பெல்லாம் தோசை மாவு பாக்கெட்ல விற்கிறாங்க. இன்னைக்கு உன் தலையெடுத்து என் தோசை தான். போய் கை கழுவிட்டு முகம் நம்பிட்டு வா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நீ சாப்பிடு. கோபி, பொண்டாட்டி கூட இல்லைன்னா இதாண்டா நம்ம கதி. ஏப்பா உன் முகம் வாட்டமா இருக்கு? மனசுக்கு பிடிக்காத சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சுப்பா. ஏப்பா, நீ அப்படிலாம் செய்ய மாட்டியே. மனசுக்கு பிடிக்காத செய்யவே கூடாது. இப்போ நான் தோசை சுட்டு போட்டேன், அது உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே வச்சிடணும், சொல்லிடணும். பிடிக்காததை செய்யறது பெரிய கொடுமை. கரெக்டு தான்ப்பா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு இருக்கே, நம்ம மனசுக்கு பிடிக்காது, நம்ம நினைச்சு கூட பார்க்காதது, இதையெல்லாம் பண்ண வேண்டி இருக்கே. என்னப்பா பீடிகை பலமா இருக்கு, என்ன விஷயம்? போசனை பேசினார் பண்ணி போன்ல. தனானியும் விஜயும் நானும் போசனும் இனிமே தொழில ஒன்னா இருக்க கூடாது. போசன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா தொழில் ஆரம்பிக்கணும்னு போசன் கிட்ட போய் நச்சரிச்சிருப்பாங்க போல. அவங்க ஒற்றுமைய இதுல காமிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டாளுங்க. போசன் என்ன சொல்றாருன்னா, கோபி இன்னைக்கு இது அக்கா தங்கச்சி சண்டை, பொம்பளைய சண்டை. நாளைக்கு வளர்ந்து ஆம்பளைய சண்டையா மாறிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது கோபி. அதுக்கு இப்ப நம்ம பிரிஞ்சதே பெட்டர். பிரிச்சுக்கும் கோபின்ட்டார். சரின்ட்டேப்பா. சரின்னு சொல்லிட்டேனே தவிர என் மனசுல முடியலப்பா. உங்களுக்கே தெரியும் போசண்ணே எவ்வளவு வெள்ளந்தியான மனுஷன். பொறுப்பா நேர்மையா இருக்கிற ஒரு ஆள். நான் ஒரு வேலையை சொன்னா ராப்பாகலாம் அதை கஷ்டப்பட்டு எப்படியா முடிச்சுட்டு வர ஒரு ஆள். வெட்டிக்கிட்டு வாங்கன்னு சொன்னா கட்டிக்கிட்டு வர ஒரு ஆள். அவரை பிரியன்னு நினைக்கிறதாப்பா கஷ்டமா இருக்கு. அப்பா அவர் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கிறாரு.
அதனாலதான் அவர் பிரியதுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன்பா, பாவப்பட்ட மனுஷன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் அவர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தார். இன்னைக்கு நல்லா இருக்கார். எனக்கு என்ன ஆசைன்னா, ஏன் கண் பார்வையிலேயே அவர் நல்ல நிலைமைக்கு வரணும், அப்படி அவரை கொண்டாந்து வச்சு பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டப்பா. ஏன்னா அவர் ஒரு வெகுளியான ஆள், எல்லாரையும் நம்பிடுவார். என்னை மாதிரி ஒரு ஆள் அவர் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பிரியறதுக்கு ஓகே சொல்லிட்டேன்ப்பா. நினைக்காதது, நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது எல்லாமே எல்லாம் நம்ம கையை மீறி போயிட்டு இருக்குப்பா. ஏப்பா, நீ அவனை அங்க அனுப்பிச்ச, அவனா தானே போனா. இது அவங்க எடுத்த முடிவு தானே. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன் மனசுக்கு எது நியாயப்படுதோ அதுபடி நடந்துகிட்ட. டேய் கோபி, டேய் நீ ஏன் கண் கலங்குற? ஏண்டா நீ தானே சொன்ன போஸ் வெள்ளம் தீன்னு, நாளைக்கே உனக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் நிக்க மாட்டேன். எனக்கு நான் இருக்க போறேன். அதான ஒரு சுபாவமே. மேல ஒருத்தன் இருக்கான், அவன் மேல பாரத்தை போட்டு உன் வேலையை பாரு. இது பார், இந்த குழப்பத்துல உன் வேலை பாதிக்கூடாதுப்பா. ஏன்னா நீ நல்லா இருந்தாதான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஏண்டா பணத்துக்கு என்னடா செஞ்ச? திடீர்னு அவ்வளவு பணத்தை உடனே ரெடி பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். தெரிஞ்ச இடம், வட்டி கொடுக்குற இடம், எல்லா இடத்துக்கும் போய் பணத்தை வாங்கித்தாப்பா இந்த பணத்தை ரெடி பண்ணேன். நாளைக்கு காலையில அலர்குளம் போய் போசனை கணக்க செட்டில் பணத்தை கொடுத்துட்டு அதை கூட்டிட்டு வரணும்ப்பா. கோபி, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லணும். சாப்பிடுப்பா.